Hello everyone, welcome back to our channel Rara Space. So இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட கெட் ரெடி வித் மீ. அதனால இன்னைக்கு நான் ரெடி ஆக போறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ரெடி ஆகுங்க. ஓகே, என்னெல்லாம் பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். Come on, let's get into the video. ஓகே, ஸோ இப்போ நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது, பிகாஸ் நான் கொஞ்சம் கீழே இருந்து மேலே 2-3 தடவை போயிட்டு வந்தனால ஃபுல்லாக வேர்த்துச்சு. ஸோ நான் வேறு எதுவுமே போடல. இப்போ ஃபேஸில் ஜஸ்ட் டோனர் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அது போட்டு ஒரு ½ hour கிட்ட இருக்கும். நான் டேரெக்டாக இப்போ மாய்ஸ்சரைசருக்கு போயிடுறேன். பட் டே டைம்லையும் சன்ஸ்க்ரீன் போடுறது ரொம்ப நல்லது வீட்டில் இருந்தாலும், பிகாஸ் உங்களுக்கு ரேடியேஷன் எப்படி இருந்தாலும் வரும். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் நான் சாம்பரோட ப்ரைமர் போட்டுக்கிறேன். இது ப்ரெப் ப்ளஸ் ப்ரைமர் ரெண்டும் கம்பைன் ஆகிருக்கு. ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரைமர் வந்து ஒரு பேஸ் மாதிரி ஒரு மேக்கப்புக்கு. ப்ரைமர் போடாமல் நீங்கள் மேக்கப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஓப்பன் போர்ஸ் எல்லாமே அப்படியே தெரியும். நம்ம நார்மலாக வெளியில் போகிறோம், ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னாலே ப்ரைமர் போட்டு தான் போகும். ஆக்சுவலி என்னன்னா, ஃபோட்டோக்கு தெரியாது மேக்கப் போட்டுட்டு நீங்கள் ப்ரைமர் போடாமல் மேக்கப் போட்டாலும் சரி. ஃபோட்டோ எடுக்கலைன்னா உங்களுக்கு மேக்கப் அவ்வளோ அந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றது தெரியாது, நார்மலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபோட்டோவுக்கு நீங்கள் ரெடி ஆகுறீங்க அப்படின்னா ப்ரைமரை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இருக்க ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். அப்புறம் ஜூம் பண்ணி எடுக்கும்போது சரி, மிச்ச டைமில் உங்கள் போர்ஸ்லாம் ஓப்பனிங்காக இருக்கிறதோ இல்லை சின்ன சின்ன ஸ்பேஸ் எல்லாம் கூட நல்லா தெரியும். ப்ரைமர் போட்டுட்டு எனக்கு அங்கங்கே கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸ்பாட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, என்னோட அண்டர் ஐ அப்புறம் என்னோட 2 லிப்ஸ் பக்கத்துலையும் லைட்டாக டார்க்னஸ் இருக்கும். அதுக்காக நான் இன்சைட்டோட ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்றது நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போட்டுக்கோங்க, பெட்டர். ஜஸ்ட் ஒரு 2 minutes இது அப்படியே விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போ கன்சீலர் போட போகிறோம். அண்ட் ஐ எம் நாட் யூஸிங் ஃபவுண்டேஷன் டுடே, ஜஸ்ட் கன்சீலர்லேயே இது பண்ணிட்டு போகிறேன். இப்போது நான் என்ன கன்சீலர் யூஸ் பண்ணுறேன்னா மெபிலினோட ஏஜ் டிவைன் கன்சீலர் ஷேட் 144. நான் ஃபுல்லாமே கன்சீலர் போட்டு தான் கவர் பண்ண போகிறேன், ஃபவுண்டேஷன் போட மாட்டேன். நோ ஃபவுண்டேஷன் மேக்கப் தான் இன்னைக்கு. அதுக்காக நான் எங்கெல்லாம் இங்கே கலர் கரெக்டர் போட்டிருக்கேனோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு கன்சீலர் போட்டுட்டு ஒரு 2 minutes அப்படியே விட போகிறேன். 2 minutesக்கு அப்புறம் ஐ வில் ஸ்டார்ட் பிளெண்டிங். ஓகே, இப்போ நான் இதை பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. மட்டும் எனக்கு லைட்டாக ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன், பிகாஸ் நான் ஃபவுண்டேஷன் போட மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கன்சீலர் வரைக்கும் எனக்கு மாறிட்டு தோணுது. அதனால லைட்டாக மட்டும் ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் மாமா எர்த்தோட க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் 01 ஐவரி க்ளோ. அவ்வளோதான், இது கொஞ்ச நேரம் அப்படியே செட் ஆகட்டும். ஓகே, சரிதா. நீங்கள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கே தான் பேக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஜஸ்ட் இப்படி போட்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த லேயருக்கு மேலே நீங்கள் அப்படியே போட்டு எப்படி சொல்கிறது, ஒரு கன்சீலர் மேலே அழகான ஒரு பாலிஷ் கொடுத்த மாதிரி இருக்கும்.
உங்களுக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை ஆகி அந்த லேயர் இது பேக்கிங் ஆயிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காம்பேக்ட் பவுடர் ஆர் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எதுனாலும் யூஸ் பண்ணுறேன். என் பேஸ் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஐப்ரோ போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஐலைனர் போட்டுக்கிறேன். நான் என்ன ஐலைனர் யூஸ் பண்ணுறேன்னா மாமா எர்த்தோட சூத்திங் வாட்டர் ப்ரூஃப் விட்டமின் இ ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லிப் லைனர் போட்டுக்கலாம். நான் மார்ஸோட எட்ஜ் ஆஃப் டிசையர் இந்த ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே லிப் பாம்லாம் போட்டுட்டேன் குளிச்சுட்டு வந்தோன்னே. அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். அடுத்ததா நான் இந்த ஜூடியோவில் வாங்கினேன் இந்த கலர் லிப் கலர் நியூட் ஷேடு மேட் நியூட் 01 இந்த ஷேட். நான் எப்பயுமே 2-3 ஷேட் கம்பைன் பண்ணி தான் போடுவேன். எனக்கு என்னமோ சிங்கிள் ஷேட் போட்டோம்னா அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்க மாட்டேங்குது. போட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு ஷேட் விச் இஸ் மேட் நியூட் 03ன்னு ஒன்று. மாமா அதோட க்ரீமி மேட் லிப்ஸ்டிக் இது போடுறேன். இதோட ஷேடு மூவ் ப்ளூம் 04. guys could see it right. எல்லாம் கலந்தோடனே வேற மாதிரி தெரியுதா ஷேடு? நல்லா இருக்குல்ல? அடுத்து நான் வந்து blush போட்டுக்கிறேன். blush எங்க வச்சு Hold Me Matte அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ஜென்டில் பிங்க் ஷேட். இது லிப்ஸ்டிக்கு. ஆனால் நான் இது வந்து எனக்கு எனக்கு பிடிக்கல. அதனால நான் பிளஷுக்கு யூஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது பிளஷுக்கு. நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, பிளஷ் போட்டாச்சு. இப்போ மெயினான மேட்ருக்கு வரலாம். இந்த லிப்ஸ்டிக் மாமா எர்த்தோடது. இதவே நீங்கள் ஐஷேடோவாகவும் யூஸ் பண்ணலாம். I'll show you guys. And now highlighter. நான் மேக்கோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹைலைட்டர். இது மாதிரியான இதுக்கு ஈக்குவலாக வேறு எந்த ஹைலைட்டருமே நான் பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் பார்ப்பேனாலும் தெரியல. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குங்க இந்த ஹைலைட்டர். ஜஸ்ட்டு நான் அந்த கையில் எடுத்துட்டு இங்கே கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதே மாதிரி இதே பக்கம் ஆப்போசிட் சைடு தெரியுதா? ஜிக்கி 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 ஜிக்கின்னு இருக்குல்ல, இங்கேயும் போட்டுக்கிறேன் நோஸில். இந்த இடத்துல அகேன் இந்த ஃபோர்ஹெட்ல உங்களுக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் கிளாஸி ஷைனி லுக் வேணுமோ அங்கெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கு நான் இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன், இந்த ப்ரஷ்ஷுக்கு நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிலாம் நான் இல்லை. மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து என்னோட ஃப்ரீ டைமை பொறுத்து ப்ரஷஸ்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான இடம், ஹைலைட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்கள் நெக் ரீஜன் இருக்குல்ல, இங்கே காலர் போன், இந்த காலர் போனில் இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இப்படி அந்த காலர் போன் மேலே ஒரு ஸ்ட்ரீக் மாதிரி போட்டுட்டு அதை பிளெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் இந்த காலர் போன் உங்களுக்கு தெரியுதா ஷைனி இருக்கிறது. இப்போ இங்கே வந்து ஒரு குட்டி பொட்டு வச்சுக்கலாம்.
ஓகே. சாரிங்க, ஒரு மெயினான மேட்டர் மறந்துட்டேன். மஸ்காரா போடணும். நான் இதுவும் மெபிலின் தான் வச்சிருக்கேன். மெபிலின் பால்சிஸ் லேஷ் லிஃப்ட் வாட்டர் ப்ரூஃப் அதை வச்சிருக்கேன். மஸ்காரா போட்டாதான் உங்க கண்ணே அழகா தெரியும். பாருங்க, இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகேவா? இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண